Hi everyone, 12th standard commerce க்கு ரொம்ப important 2 mark 3 mark 5 mark பார்க்க போறோம். ஆர்ட்ஸ் குரூப் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உதவும் நம்ம சேனல் and லைக் பண்ணுங்க. எல்லாருக்கும் அது போய் சேரட்டும். ஏனா 90க்கு 90 மார்க் 7 5 மார்க் எழுதுற மாதிரி நான் கொடுத்திருக்கேன். 3 நாள் டைம் இருக்கு. காமர்ஸ் 17 சாப்டர் சார். 6 யூனிட் சார். அப்படிலாம் கிடையாது. ரொம்ப சிம்பிள். நான் சொல்றத கேட்டிங்கனா கன்ஃபார்மாக நல்லபடியாக படிச்சா 2 மார்க் 3 மார்க்கும் நான் கொடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு 5 மார்க்லாம் சாப்டர் வைஸாக சொல்லிடுறேன். பயப்படாதீங்க, ஒரு 20-25 5 மார்க் இருக்கும், இல்லை நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எப்படி அதெல்லாம் வரும் என்னங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள், புண்ணியமாக போகும். பட் இந்த வீடியோவில் படிச்சிங்கன்னா 90 கன்ஃபார்முங்க. நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்த்து நீங்களே சொல்லுவீங்க. கண்டிப்பாக எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ சாப்டர் 1 வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், எக்ஸ்பிளைன் பிரின்சிபல் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட், வேரியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். சாப்டர் 2 இந்த 3 கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். சொன்னால் நம்ப முடியுதா? அந்த மாதிரி நான் சொல்கிறது கேளுங்க. என்ன வீடியோ பார்த்துட்டு போகாதீங்க. அட்வான்டேஜ் ஆஃப் MBO, அட்வான்டேஜ் ஆஃப் MBE சாப்டர் 3. சாப்டர் 4 நியூ இஷ்யூ மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட், டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட். எங்கெல்லாம் டிஃப்ரென்ஸ் வருதோ ஒரு 5 டிஃப்ரென்ஸ் கொஸ்டின் இருக்குது. அதை படிச்சுன்னா 2 5 மார்க் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது கேட்டகரிஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட், நியூ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். இந்த 3 சாப்டர் நான் சொன்ன கொஸ்டின் படித்தேன். இன்னும் 1-2 எழுதலாம். சாப்டர் 6ல் மணி அண்ட் கேபிட்டல் மார்க்கெட். ஸோ இது ஒரு டிஃப்ரென்ஸ். சாப்டர் 7ல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச், ஸ்டாக் அண்ட் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். இது ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், மொத்தமாகவே ஒரு 7 சாப்டரில் ஒரு 7-8 ஒரு 10 கொஸ்டின் கொடுத்துருப்பேன். அடுத்தது 8வது சாப்டர் ஃபங்க்ஷன் ஆஃப் SEBI, பவர் ஆஃப் SEBI. சாப்டர் 9ல் 3 ஏதோ ஒன்று வந்துடும். சாப்டர் 7, 8, 9 இது 3லேருந்து 1-2 வந்துடும். இது HRலேருந்து ஏதோ ஒன்று வந்துடும் இதுலேருந்து. Chapter 10 internal source, external source. Chapter 11 methods of interview, recruitment and selection difference. Chapter 12 ஒரே ஒரு கொஸ்டின் ஆன் ஜாபிங் ஆஃப் ஜாபிங். தமிழ் மீடியம் பயப்பட வேண்டாம். இங்கே புக் பேக் நம்பர் தான் நோட் பண்ணியிருக்கேன். 4வது ரோமன் நம்பர் தான் டீட்டெயிலு. புக் பேக் நம்பர் தான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன் என்னென்ன கொஸ்டின். ஸோ தாராளமாக நோட் பண்ணிக்கலாம். Chapter 3 market can be classified on basis of economics. ஒரே ஒரு கொஸ்டின். Chapter 14 ஒரே ஒரு கொஸ்டின் elements of marketing mixing. சாப்டர் 15 ட்ரெடிஷன் இ மார்க்கெட்டிங், இன்னொரு டிஃப்ரென்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் மட்டுமே ஒரு 5-6 இருக்கும். அது படிச்சின்னா 2 5 மார்க் இல்லை 3 5 மார்க் எழுதலாம். கன்சியூமர் எக்ஸ்ப்ளாய்டட் சாப்டர் 17 டியூட்டிஸ் ஆஃப் கன்சியூமர், ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கன்சியூமர். லாஸ்ட்டாக இந்த 4 யூனிட் படிச்சின்னா இன்னும் 2 எழுதலாம். கண்டிப்பாக 7 அட்டன் பண்ணிடலாம். இப்போது எப்படி ரொம்ப படிக்க முடியாதான் படிக்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு 4 சாப்டரில் என்ன கொடுத்துருக்கணும் அது ஃபஸ்ட்டு படிச்சுட்டு டிஃப்ரென்ஸ் எல்லாம் தனித்தனியாக படிச்சிரு. டிஃப்ரென்ஸில் 5 பாயிண்ட் படிச்சிரு. அதுக்கப்புறம் மீதி இருக்க கொஸ்டின்ஸ் படிச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக தெரியும். பட் இதுவுமே விடாத, எது வேணாலும் கேட்கலாம். 7 5 மார்க் எழுதுனா இதெல்லாம் பண்ணி தான் ஆகும். ஹெட்டிங் போடுற டைப்ஸு கிளாஸிஃபை இதெல்லாம் கேட்டாங்கன்னா ஹெட்டிங் போடுற, சைடு ஹெட்டிங் போடுற, சைடு ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஹெட்டிங் போட்டு 5 டைப் என்னன்னு எழுதிட்டு பாக்ஸ் போட்டுட்டு சைடு ஹெட்டிங் போட்டு ஒரு 2 பாயிண்ட் எழுதுங்க. அப்படி எழுதும்போது தான் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஹெட்டிங்கை எக்காரணத்தை கொண்டு மறந்துடாதீங்க. காமர்ஸில் ஹெட்டிங்கை மறந்துட்டிங்கன்னா போச்சு. ஹெட்டிங்கை வச்சு தான் எல்லாமே. ஓகே. ஸோ அப்போ 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரியோடு சேர்ந்து 7 எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக எழுதலாம். நான் 6 5 மார்க்குன்னு சொல்லிட்டு இருக்கணும். 7 5 மார்க்குமே எழுதலாம். சரிங்களா? 7 5 மார்க்கு, 7 2 மார்க்கு, 7 3 மார்க் 3மே எழுதலாம். ஓகேவா? அப்போ சாப்டர் 1ல் இந்த கொஸ்டின்ஸ், சாப்டர் 2ல் இந்த கொஸ்டின், சாப்டர் 3ல் இந்த கொஸ்டின். சார் என்ன சார் இவ்வளோ கொடுத்துருக்கீங்க? ஃபஸ்ட்டு 7 சாப்டரில் நிறையா கொடுத்துருப்பேன். ஏன்னா அதுலேருந்தே உங்களுக்கு ஒரு 4 2 மார்க் 4 3 மார்க் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த சாப்டர் 8, சாப்டர் 9, சாப்டர் 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. இப்போ படிக்க முடியாத பையன் இவ்வளோவும் படிக்க முடியலன்னா ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸ் எல்லாம் முடிச்சிரு. எப்படி பிளான் பார். ஃபஸ்ட்டு 5 மார்க் 17 லெசனோட 5 மார்க் முடிச்சுட்டு அப்புறம் 2 மார்க் 3 மார்க் படிச்சு பாரு, ஈஸியாக இருக்கும். ஏன்னா அப்படியே 5 மார்க்கில் இருக்கிறது தான் 2 மார்க் 3 மார்க்கில் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு கஷ்டம்லாம் கிடையாது. இன்னும் ரொம்ப வீக்காக இருக்கும். ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 8 சாப்டர் பல்ல கடிச்சிட்டு படிச்சிரு. சாரி 9 சாப்டர் பல்ல கடிச்சிட்டு படிச்சிரு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு 3 சாப்டர் படிச்சிரு. நடுவில் வேணால் ஒரு 4-5 சாப்டர் விட்டுரு. இது வேணால் பண்ணலாம், தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாது. நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன் தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ எனிவே ஏதோ இது வந்து 90க்கு 90 எடுக்க முடியுமான்னு கேட்டால் 7 5 மார்க்கு, 7 2 மார்க், 7 3 மார்க் கன்ஃபார்மாக எழுதலாம். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.